Senior Secondary English lesson number 24 Reading with Understanding. So இந்த லெசனில் நம்ம வந்து ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Let us discuss 24.1 section 1. On this International Day Against Drug Abuse, the illicit trafficking, we celebrate the choice that millions of people around the world have made to live healthily, and we applaud the courage shown by those who have stopped using drugs. In doing so, we send a positive message to all people who use or might be tempted to use drugs. Value yourself, make healthy choices. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரக் அப்யூஸ் டே அப்படின்ட்டு ஒரு டே இருக்குது. இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking. இது எதுனாக்கா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக லெவலில் ட்ரக்ஸு போதைப் பொருள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கனாக்கா, இதுலேருந்து வெளியே வந்தவங்க, இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்தவங்களுக்காகவும், இந்த பழக்கத்தை யூஸ் பண்ணாமல் இன்னமும் நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking வந்து கொண்டாடுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, உங்களையே நீங்கள் வேல்யூவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல ஒரு சாய்ஸு, ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நல்ல ஒரு சாய்ஸு, அதுக்கு ஒரு பாராட்டுகள், இது ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கு. This day is also an occasion to highlight the fact that nearly 200 million people are still consuming illegal drugs. These drugs might have names that sound colorful or enticing, such as crack, pot, junk, crystal meth, and disco biscuits. But these are the little more than tickets to death end. For those trapped by addiction, treatment is a way out. And the choice to seeking treatment is not only courageous but often life-saving. Those who have not ventured down the path of drugs abuse should learn the lesson from those who have a firm choose not to. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த உலகத்தில் 200 மில்லியன் பீப்புள் இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கன்சியூம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மெயினான ஆள் யாருனாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ், யங் ஜென்ரேஷன். இவங்களை வந்து ஃபேன்சியான நேம், இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் ஃபேன்சியான நேம் கொடுத்து மயக்க வைக்கிறாங்க. எந்த மாதிரி நேம்ஸ்னாக்கா, என்சைட்டிங்கு, அதாவது எந்த மாதிரி நேம்னாக்கா, கிராக்கு, பாட்டு, ஜங்க்கு, கிறிஸ்டல் மெத்து அண்ட் டிஸ்கோ பிஸ்கட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் ட்ரக்ஸ்க்கு நேம் வச்சு அவங்கள வந்து மயக்கி அதை அட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு உண்டான ஒரு டிக்கெட்னா, டெத்துக்கு உண்டான டிக்கெட். இதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சோன்னா டெத்துக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இதில் மாட்டிக்கிட்டவங்க, இந்த அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு வெளியே வரத்துக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப ஒரு தைரியமான ஒரு விஷயம். சாதாரண விஷயம் இல்லை, ஒரு தைரியமான விஷயம். ஆனால் அது லைஃப் சேவிங், அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாதையில் போகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து வந்து இந்த பாதையில் போய் மாட்டிக்கிட்டவங்க வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும், எப்படி வந்து ஃபர்மாக இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. Making healthy choices also means choosing a lifestyle that has positive effect on the body and mind, including, for example, participating in sports to improve health and well-being, teach the value of teamwork and discipline, and build self-confidence. ஸோ ஹெல்த்தியான லைஃபு, ஹெல்த்தியான பாடி, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிறதுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து பாடிக்கு கொடுக்கறது, மைண்டுக்கு கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ சரி, அது அங்கே பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்பும் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம டீமுக்கு வந்து நல்ல ஒரு டீம் ஒர்க்கு, டிசிப்ளினு, அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே நமக்கும் வருது, டீமுக்கும் நம்ம கொடுக்குறோம், டீமாலேயும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெசேஜ் பை த செக்ரட்டரி ஜெனரல் UN ஆன் த ஒகேஷன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அண்ட் அப்யூஸ் அண்ட் illicit trafficking 26 ஜூன் 2005. இது வந்து ஒரு மெசேஜாக வந்து கொடுத்துருக்காரு. யார் சொன்னதுனாக்கா, செக்ரட்டரி ஜெனரல் UN, அதாவது யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் வந்து 2005 ஜூன் 26 இந்த ட்ரக் இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit traffic அந்த ஒகேஷனில் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. Now we are going to discuss the in-text questions. இப்போ in-text questions 2.5 இப்போ படித்த பேராவிலேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Based on your understanding of the message given above, answer the following questions. ஸோ இப்போ மேலே இந்த சொல்லியிருக்க எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்துலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது நீங்கள் ஆன்சர் சொல்லணும்.
What is the occasion for this message? What is the occasion for this message? In the message, drug abuse. yeah, drug abuse. அதாவது என்ன இதுனாக்கா drug abuse and illicit traffic தான் message. Okay. What message has been conveyed through this passage? First question, மொத்தம் ரெண்டு question இருக்கு. What message has been conveyed through this passage? To whom is the message addressed? So முதல் கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம்? What message has been conveyed through this passage? இந்த passage மூலமா என்ன மெசேஜ் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்கு? Awareness, எத்தனை people like illegal consume பண்றாங்க, like எப்படி addictionனால treatment எடுக்கறாங்க. Correct. So என்ன மெசேஜ்னாக்கா இந்த மாதிரி அடிக்ஷன் ஆகியிருக்காங்க, முதல்ல இந்த ப்ராடக்ட்ஸை வந்து இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா அடிக்ட் ஆகிட்டாங்கனாக்கா அவங்க வந்து லைஃப் சேவிங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், மெயினாக செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கணும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும், பாசிட்டிவான லைஃப் ஸ்டைல் பாடிக்கும் மைண்டுக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு கொஸ்டின், டு whom இஸ் த மெசேஜ் அட்ரஸ்ட்? யாருக்கு இந்த மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கு? இந்த மெசேஜ் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குனாக்கா பப்ளிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ பப்ளிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின், why does the writer say that those who are not drug addicts should firmly choose not to fall victim to drug addiction? ஏன் இந்த ரைட்டர் சொல்கிறாரு இப்போ யாராவது இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகாதவங்க இதுக்கு இந்த ட்ரக்கு பழக்கத்துக்கு கண்டிப்பாக அவங்க வந்து அடிக்ஷன் ஆகக்கூடாது, அவங்க ஃபேமாக இருக்கணும், அதாவது அவங்க மைண்டில் எப்படி இப்போ அவங்க ஃபேமாக இருக்காங்களோ அதே மாதிரி ஃபேமாக இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறாங்கனாக்கா பிகாஸ் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஒன்று. அதுவும் இல்லாமல் இந்த பழக்கத்தில் நம்ம விழுந்துட்டோன்னா, அடிக்ஷன் ஆகிட்டோன்னாக்கா அது மூலமாக வெளியே வர்றது ரொம்ப சிரமம், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தான் ஒரே வழி. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணணும், தட் இஸ் நம்ம வெல்பீயிங்காக ஒரு ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ரைட்டர். டு வாட் ஹெல்த்தி சாய்ஸ் டஸ் த ஆத்தர் ரெஃபர்ஸ்? என்ன ஹெல்த்தி சாய்ஸ் வாழணும் அப்படிங்கிறாருனாக்கா ஸோ இந்த கடைசி பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறது தான். ஸோ ஹெல்த்தி சாய்ஸ் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிறதுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் பாடி அண்ட் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ அந்த பேராகிராஃப் தான் ஆன்சராக வரும். வாட் ஷுட் பீப்புள் ரிசால்வ் ஆன் த ஒகேஷன்? இந்த தருணத்தில் மக்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கணும்? மக்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா அவங்க ட்ரக்ஸு வந்து எடுக்கக்கூடாது ஒன்று, இன்னொன்று ஹெல்த்தி லிவிங்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாட் டஸ் த ஆத்தர் மீன் வென் ஹீ சேஸ் லெட் அஸ் என்கரேஜ் ஆல் அவர் ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ் டு மேக் பர்சனல் சாய்ஸ் டு லீட் ஹெல்த்தி லைஃப்? இந்த ஆத்தர் வந்து எல்லா மனிதர்களும், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் பார்த்திங்கனாக்கா ஹெல்த்தியான லைஃப் வாழ்கிறதுக்கு நாம் ஒரு பர்சனல் சாய்ஸாக எடுத்துக்கணுன்ட்டு எதை சொல்கிறாரு? வாட் டஸ் த ஆத்தர் மீன்? எதை வந்து குறிக்கிறாரு அப்படின்னா அவர் நம்ம மனிதர்கள் இந்த சொல்லுங்கள். எஸ், அதே தான். ஸோ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் பார்த்திங்கனாக்கா லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியாக பாசிட்டிவாக வச்சுக்கணும், மைண்டையும் பாடியும், அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் இங்கே மீன் பண்ணுறாரு. சொல்லுங்கள். வேர்ட் கவுண்டில் பார்த்தா யூ கேன் ரைட் ஃபார் 2 sentences to 3 sentences, அதுவே அதிகம். ஓகே ரைட். பிகாஸ் திஸ் இஸ் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின். இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 mark தான் வரும். டெர்மினல் கொஸ்டின் இட் வில் பி ஃபார் அரவுண்ட் 3 marks to 4 marks. அக்கார்டிங் டு த மார்க் யூ கேன் ரைட் த ஆன்சர். சரிங்களா? ஸோ நீங்கள் 1 mark நிறைய எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே. ஸோ விச் வேர்ட் இன் த மெசேஜ் மீன்ஸ் சிமிலர் டு த ஃபாலோயிங்? இப்போ கீழே ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில்
கொடுத்துருக்க வார்த்தைகள் எந்த வேர்டுக்கு ஃபெமிலியராக இருக்குது, அதாவது சம்மந்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. நாட் அலவுட் பை லா, பேராகிராஃப் 1ல் இருக்காமா. நாட் அலவுடு பை லா அது எந்த வார்த்தை? இல்லிசிட். இல்லிசிட் வந்து என்னன்னாக்கா நாட் அலவுட் பை லா. ஓகே, நெக்ஸ்ட். டு எக்ஸ்பிரஸ் ப்ரைஸ் ஆர் அப்ரிசியேஷன், பேராகிராஃப் 1லே கொடுத்துருக்காங்களாமா. டு எக்ஸ்பிரஸ் இல்லாட்டி ப்ரைஸ் இல்லாட்டி அப்ரிசியேஷன், அதுக்கு ஏற்ற வேர்டு எங்கே என்ன இருக்குது? அப்லாட். ஸோ அப்லாடுங்கிறது ஒருத்தவங்களை பாராட்டுற விஷயம். நெக்ஸ்ட், ஃபாலிங் விக்டிம் டு அன் ஈவில் டிசைன், பேராகிராஃப் 2. ஃபாலிங் விக்டிம்னாக்கா ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறது, அது என்னது? அடிக்ஷன். எங்க இருக்குது? ஃபார் தோஸ் trapped by addiction. Okay, so just falling victim. Okay, addiction, trapped by addiction. Okay, right. அதுக்கு அடிக்ஷன் எழுதணுமா இல்ல trapped? ரெண்டுமே கரெக்ட் தான், நீங்க அடிக்ஷன் கூட எழுதலாம். ஓகே, தென் டேக்கிங் ஸ்டெப் இன்டு டேஞ்சர் நோயிங்லி, தெரிஞ்சே நாம ஒரு தப்பான ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறோம், பேராகிராஃப் 2. which one? எந்த வார்த்தை? those who have not ventured down the path. those who lost claim. ஆமா. so ventured, not ventured down the path. so taking step into a danger knowingly, தெரிஞ்சே தப்பான ஸ்டெப் எடுக்கிறது, அதுக்கு பேரலான வேர்டு அதுதான். ஓகே, now section 2, 24.2 section 2. Drug addiction is a treatable disorder. Through treatment that is tailored to individual needs, patient can leave their condition and live normal productive lives. Like people with diabetics and heart disease, people in the treatment of addiction learn behavioral changes and often take medications as part of treatment regime. ஸோ ட்ரக்குங்கிறது, இந்த ட்ரக் அடிக்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய, ஒரு க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இது பார்த்திங்கனாக்கா ஒரு பேஷண்ட் வந்து அவங்களோட கண்டிஷன், லிவிங் கண்டிஷன் வந்து நார்மலாகவும் ப்ரொடக்டிவாகவும் கொண்டு வர வைக்கலாம். டயபெட்டிக்ஸ் எப்படி சுகரும் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸும் ஒரு டிஸார்டராக இருக்குது, டிசீஸாக இருக்கோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் நம்ம செல்ஃப் டிசிப்ளின் மூலமாகவும் நம்ம பிஹேவியரும் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனால மெடிக்கேஷன்னாக்கா மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால சரியாகுதோ, கண்ட்ரோல் பண்ண முடியுதோ, அதே மாதிரி இந்த ட்ரக் அடிக்ஷனும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹேவியரல் தெரபிஸ்ட் கேன் இன்க்ளூட் கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி, சப்போர்ட் குரூப் ஆர் ஃபேமிலி தெரப்பி. ட்ரீட்மெண்ட் ஆஃபர்ஸ் ஹெல்ப் இன் சப்ரஸிங் த withdrawal syndrome and drug craving and in blocking the effect of drugs. Studies show that treatment for heroin addiction using methadone and an adequate dosage leveled combined with therapy reduces death rates and many health problems associated with heroin abuse. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிஹேவியரல் தெரப்பிஸ், சப்போஸ் ட்ரக் அடிக்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரப்பி கொடுப்பாங்க. என்ன கவுன்சிலிங்னு ஒரு விஷயம் இருக்குது, அவங்க கொடுப்பாங்க, நிறைய பேசுவாங்க, அவங்க மனசு இருக்கிறதெல்லாம் பேசி சரி பண்ணுவாங்க. அப்புறம் சைக்கோ தெரப்பி இருக்குது, அப்புறம் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது, ஃபேமிலி தெரப்பி இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலிக்கும் எஃபெக்ட் ஆகிருக்கும், மனசு பாதிச்சிருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாக்கா தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக பார்த்திங்கனாக்கா ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதேட்டும் இந்த ட்ரக்ஸில் இருக்க விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால வெளியே கொண்டு வர முடியும். என்ன ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுனாக்கா, ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுனாக்கா, ஹெராயினுங்கிற ஒரு ட்ரக் இருக்குது, அந்த அடிக்ஷனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா மெத்தடான்
அப்படிங்கிற ஒரு டோசேஜ் லெவல் வந்து கம்பைன் பண்ணும்போது தெரப்பி கூட அந்த தெரப்பி கொடுக்கும்போது டெத் ரேட் வந்து கம்மியாகுது. அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மெனி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து ஹெராயின் சாப்பிடும்போது அதை கன்சியூம் பண்ணும்போது ஹெராயின் மூலமாக வர சைடு எஃபெக்ட்ஸும் சரியாது அப்படின்னு ஸ்டடிஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. In general, the more treatment given, the better result. Many patients require other services as well as such as medical and mental health services like HIV prevention services. Patients who stay in treatment longer than better outcome than those who stay less time. Patients who go through medical assisted intervention with minimized discomfort but do not receive any further treatment perform about the same in terms of those who were never treated. Over the last 25 years, studies have shown that treatment works to reduce drugs and crimes committed by the drugs dependent people. Researchers also have found that drugs abusers who have treatment are more likely have jobs. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரலாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. நிறைய பேஷண்ட் எப்படி ஹெச்ஐவிக்கு ப்ரிவென்ஷன் சர்வீஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ட்ரக்ஸுக்கும் ப்ரிவென்ஷன் சர்வீஸ் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுக்கும்போது அதாவது கம்மி காலத்திலேயே வந்து ரெக்கவர் ஆகிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் போன 25 வருஷமாக பார்த்திங்கனாக்கா இந்த க்ரைம்ஸ் ட்ரக்ஸ் மூலமாக நடந்திருக்க க்ரைம்ஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரீட்மெண்ட். ரிசர்ச்சர்ஸ் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னாக்கா இந்த ட்ரக் அடிக்ட்ஸ்லேருந்து வெளியே வந்தவங்க எல்லாமே ரெக்கவர் ஆனவங்க எல்லாத்துக்கும் ஜாப்லேயும் இப்போ இருக்கிறாங்க. ஜாபும் கிடைச்சி நல்ல நார்மலான லைஃப் லீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. The ultimate goal of all drug abuse treatment is to enable the patient to achieve lasting abstinence, but the immediate goal are to reduce drug use, improve the patient's ability to function, and minimize the medical and social curse of drug abuse. So ultimate goal இந்த பொதுவான கோல் என்னன்னாக்கா ஒரே கோல் இந்த ட்ரக் அப்யூஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த பேஷண்ட்டோட இதை அச்சீவ் பண்ணணும், நல்ல ஒரு லைஃப் கொண்டுறதுக்காக அச்சீவ் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று மெடிக்கல் அண்ட் சோஷியல் கேர்ஸ். இந்த சொசைட்டி பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரக்கு யூஸ் பண்ணிங்கனாக்கா தவறு செஞ்சுட்டீங்கனாக்கா அவ்வளோதான், அவங்கள போட்டு ஒரு வழி பண்ணி விட்டுடும். இதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக மெடிசன் மூலமாகவும் கவுன்சிலிங் மூலமாகவும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. There are several types of drug abuse treatment program. Short-term methods last than 6 months and resident therapy, medication therapy, and drug-free outpatient therapy. Longer-term treatment may include, for example, methadone, maintenance of outpatient treatment, and opioid addicts, and residential therapy, communication treatment. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா நிறைய விதையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம்னாக்கா 6 மந்த்ஸ்க்கு அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும். அண்ட் ரெசிடென்ஷியல் தெரப்பினாக்கா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர தேவையில்ல, வீட்டிலேருந்தே அந்த தெரப்பி வந்து கொடுப்பாங்க. மெடிக்கேஷன் தெரப்பி, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. ட்ரக் ஃப்ரீ அவுட் பேஷண்ட் தெரப்பி, அதாவது ட்ரக்குனாக்கா மெடிசன் இல்லாமல் மற்ற வகையில் வந்து அந்த இது கொடுப்பாங்க, வீட்டில் இருந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மெத்தடான் மெயின்டெனன்ஸ் அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது யாருக்குனாக்கா இந்த அப்பாயிண்ட் அடிக்ட் ஆன அண்ட் ரெசிடென்ஷியல் தெரப்பிக்கு இந்த கம்யூனிகேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் 24.4 கொடுத்துருக்காங்க. வாங்க அது என்னென்னு பார்ப்போம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேசேஜ் வித் த இன்ஃபர்மேஷன் கண்டெய்ன் இன் த பேசேஜ். இப்போ கீழே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அது வந்து சில ஃபில் பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பேசேஜ்லேயே மேலே கொடுத்துருக்க பேசேஜ்லேயே இருக்குது, அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ட்ரக் அடிக்ஷன் இஸ் டேஷ் கேன் பி ட்ரீட்டட். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ட்ரக் அடிக்ஷன் இஸ் அ ட்ரீட்டபிள் டிஸார்டர். ஓகேங்களா? The treatment given to the addicts is according to dash needs. The treatment individual sir. Next line. Second line sir, first passage. Now what is the answer? Individual needs sir. Individual needs.
So the treatment given to the addicts according to the individual needs. After treatment, the patient can dash life. After treatment, the patient can dash life. Okay. Lead a normal life. So after treatment, the patient can lead a normal life. Okay. The treatment makes certain behavioral changes. This therapy includes, என்னென்ன therapy includes நம்ம படித்தோம். So counseling, psychotherapy, family therapy. So இங்கே இருக்கும். So that is the answer. This treatment suppress dash and dash. So in the treatment எதை கொடுக்குது? So family withdrawal syndrome, drug craving. Using the adequate dose of methadone combined, the behavioral therapy reduces residential therapy. And opiate addicts. Okay. Use of adequate dose of methadone combined behavioral reduces adha ipo paathom. If the patient gets treatment, dash the result are better. For long. If the patient gets treatment for long, the result are better. As result of treatment, number of dash committed by the drugs addicts come down. So to reduce drug use, crimes come down. So குற்றங்கள் கம்மி ஆயிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் சரியாக ஆக. Main aim of drug abuse treatment is dash and dash function. To reduce drug use, improve patient's ability. Okay. Which word of the passage means similarly to following? So, எந்த வேர்டு வந்து சிமிலராக இருக்குது இந்த சென்டென்ஸ்க்கு? To put the end to something. ஏதோ ஒரு விஷயத்துக்கு end போடணும் அப்படின்னா illicit. Suppressனாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து end கொண்டு வரணும். Then most important இல்லாட்டி மெயின், இதுக்கு ஆன்சர் அல்டிமேட். டு ஹேவ் எஃபெக்ட் ஃபார் லாங் டைம், ரொம்ப நாளைக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா லாஸ்டிங். இனஃப் இஸ் குவான்டிட்டி. அடிக்குவேட் போதுமானது, அடிக்குவேட். ஸோ இந்த செஷனில் நாம் இதோட முடிக்கலாம். ஸோ லெசன் நம்பர் 24 ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் கிராமரில் வரும், உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மோர் தென் 40 மார்க்ஸ் கிராமரில் வரும். ஸோ தட் இதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஈஸி தான், பேசேஜ் பார்த்து நாம் எழுதுறது தான். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் செஷன் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். Until then, bye.